வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டாடா ஐபிஎல் 34th மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க 19th ஏப்ரல் 7:30 PM. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் லக்னோவில் தான் ப்ளே பண்ணுறாங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ஹோம் மேட்சஸ் தான். ட்ரீம் லெவனோட பிச் ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போயிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 166 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ப்ளே பண்ண 9 மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பேட்டிங் ஃபஸ்ட்டு 6 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயே ஆவரேஜ் பார்த்தா 160 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு டீம் ஹெட் டு ஹெட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தாக்கா 3 மேட்ச் ப்ளே பண்ணதில்ல. ஒரு மேட்ச் லக்னோ வின் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச் சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் நடக்கவே இல்லை, மேட்ச் வந்து ட்ராப் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லக்னோ வந்து 125 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக அந்த மேட்ச் வந்து இதே வென்யூவில் தான் நடந்தது. ஸோ அதோட அப்டேட் உங்களுக்கு காமிக்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ரீசெண்டாக அந்த வென்யூவில் ப்ளே பண்ண மேட்சஸோட ஸ்கோர்ஸ் பார்த்தாக்கா லக்னோ வந்து 167, 163, 199 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கூட. ஸோ அதுதான் கொஞ்சம் ஹையஸ்ட் ஸ்கோராக இருக்குது. ஸோ மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு அந்த 170 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ விக்கெட்னு பார்த்தா ஃபாஸ்ட்டு ஸ்பின்னர் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் விக்கெட் எடுத்திருக்காங்க. அந்த ஹையஸ்ட்டாக போன கேம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் வந்து ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஸோ பிச்சு எந்த பிச்சில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்கிறது ஆன் டைமில் நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஆல்மோஸ்ட் ஒரு 34 மேட்ச் நடக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ அந்த அப்டேட் பிரகாரம் போகிறது பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட்ஸ் பார்த்தாக்க ரெண்டு மேட்சோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எடுத்திருக்கு அந்த இடத்துல. ஸோ ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் வந்து சிஎஸ்கே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 127 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக இந்த வென்யூவில் தான் அந்த கேம் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதில் ஆயுஷ் போதனி பார்த்தீங்கன்னா ஒரு 59 நாட் அவுட்டு. ஸோ விக்கெட்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மொயின் அலி, தேஷ்பாண்டே, மத்திஷா பத்ரானா இந்த பிளேயர்ஸ் எல்லாமே விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இன்னொரு கேம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் தான் போயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 200+ ஸ்கோர் பண்ணி மேட்ச் வந்து சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட்டாக அதில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைகோட 57 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மொயின் அலி பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்காரு, 19 ரன்னு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ லக்னோ பொறுத்த வரைக்கும் கைல் மேயர், நிக்கோலஸ் புரான் ஸோ இந்த மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரவி பிஷ்னாய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதான் ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட்ஸ். ஒரு மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வென்யூவில் கைல் மேயர், கேஎல் ராகுல், மார்கஸ் ஸ்டோனிஸ், நிக்கோலஸ் புரான் ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் கைல் மேயர் இதுவரை எடுத்துகிட்டு வரல. மேபி இந்த மேட்ச்சில் எடுத்துகிட்டு வராங்களாங்கிறது ஆன் டைமில் லைனப் வந்தால் தான் நமக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்னால் பாண்டியா அந்த இடத்துல ஒரு 10 மேட்ச்சில் ஒரு 201 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல நோட் பண்ணக்கூடிய விஷயம், கைல் மேயரும் கர்னால் பாண்டியா ப்ளஸ் மார்கஸ் ஸ்டோனிஸ் இந்த ரெண்டு பிளேயரும் எப்போ கிளிக் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ பிச்சோட கண்டிஷன் பார்த்து தான் இவங்க 2 பேரும் எடுக்க முடியும். சில டைம் வந்து மார்கஸ் ஸ்டோனிஸ் வந்து 2 ஓவர் பவுல் பண்ணவும் சான்ஸ் இருக்குது, பவுல் பண்ணாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நடக்கும். ஸோ இந்த 2 பிளேயருமே லக்னோவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து ஒரு குருஷியலான பிளேயர் தான். ஃபேண்டசியில் பிக் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே ஒரு சர்வமான விஷயம் தான். ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமித் மிஸ்ரா ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காரு, மோஷின் கான் 3 விக்கெட்டு. ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யாஷ் தாக்கூர் வந்து ஒரு 9 விக்கெட் எடுத்திருக்காரு, பர்டிகுலராக லக்னோவுக்கு. ஸோ அதனால் நல்ல ஒரு கீ பவுலராக இருக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. டீம் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா ஆயுஷ் போதோனி, அடுத்து பார்த்தீங்கன்னா கைல் மேயர், குயின்டன் டீகாக்கு, சிவம் டூபே, மொயின் அலி, ஷர்துல் தாக்கூர் ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே டீம் வைஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிங்க, ஆன் டைமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 11 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ண சேம் 11 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் ஆகும். இம்பாக்ட் பிளேயரும் வேறு மாதிரி வந்து கம்பேக் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா ஆன் டைமில் டெலிகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ நம்ம என்ன தான் ப்ரெடிக்ஷன் கொடுத்தாலும் நம்ம வந்து ப்ரீ மேட்ச் அனலைஸ் தான் கொடுக்குறோம். பட் ஆன் டைமில் பிச்சோட கண்டிஷன் பார்த்துங்க, பிளேயர்ஸை பார்த்துங்க, டாப்பில் யார் இறங்குறா, மிடில் யார் இறங்குறாங்கிறத டீம் ஷீட்டை ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணிவிட்டு எத்தனை பவுலர் எடுத்துகிட்டு வராங்க, 6th பவுலரை யாரை யூஸ் பண்ணுவாங்கிறது இதெல்லாம் அசம்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் டீம் மேக் பண்ணால் மட்டும் தான் நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும். ப்ளைண்டாக பார்த்துட்டு இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வின் பண்ணணுங்கிறது நடக்காத விஷயம். ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். பட் பிச் ரிப்போர்ட்டுங்கிறது, ஸ்டாட்ஸுங்கிறது எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு கிரிக்கெட் நாலேஜ் இருக்கணும். அந்த நாலேஜையும் இந்த வீடியோ கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள், நல்ல சான்ஸு. ஆனால் ட்ரீம் லெவலில் பிரேக்கப் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க, அதையும் நோட் பண்ணிங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 crore 1.1 வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சில மேட்சஸ் வந்து 85 lakhsலேயே கட் பண்ணுறாங்க, சில மேட்ச் 80 கட் பண்ணுறாங்க. ரொம்பவே வந்து ரேஷோ வந்து குறைச்சிட்டாங்க. அந்த டாப்பில் இருக்கக்கூடிய 3 ப்ரைஸ் தான் பெரிய ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை பார்த்து தான் நீங்கள் எல்லாம் ப்ளே பண்ணுவீங்க, அதிகமாக டீம் போடுவீங்க. பட் பிரேக்கப்னு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸ்லைட்லி நீங்கள் கேப்டன் வீசி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டலாக உங்கள் டீம் வந்து வெளியில் போயிடும், லாஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் ப்ளே பண்ணுற நீங்கள் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிளிக் ஆகும். ஸோ குயின்டன் டீகாக்கை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 மேட்சுமே ஃப்ளாப் தான் இருக்காரு. ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஒரு 2 மேட்ச் கிளிக் ஆகிருக்காரு, 3 மேட்ச் ஃப்ளாப் ஆகிருக்காரு. ஸோ எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13 மேட்ச் ப்ளே பண்ணதில் 27 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 100+ வச்சிருக்காரு. பர்டிகுலராக அந்த வென்யூவில் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சில் 23 தான் வச்சிருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் குயின்டன் டீகாக் இந்த மேட்ச்சில் வந்து மொயின் அலி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இயர்லியாகவே பவர் பிளேயில் அட்டாக் பண்ணால் ஃப்ளாப் ஆகிறது சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி மொயின் அலி உள்ளே வரலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் குயின்டன் டீகாக்கை வந்து
செகண்ட் பேட்டிங் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங் பண்ணால் ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாக்கா பிளேயரை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நின்று ரொட்டேட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணி நல்ல ஒரு பாசிட்டிவ் மூடில் தான் இருப்பார், டீமோட கேப்டனு. ஸோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பெரிய இன்னிங்ஸும் கிடைக்கல. ஸோ கண்டிப்பாக வந்து 30+ தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு கண்டினியூவாக. மேபி இந்த மேட்ச் வந்து ஒரு ஃபாஸ்ட் விக்கெட்டு நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டாக இருந்ததுன்னா ஆஸ் பர் பிச்சு படி கண்டிப்பாக வந்து அந்த 50+ ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. இந்த டீமோட கேப்டன் கொடுக்கக்கூடிய பெஸ்ட் பிக்னு சொல்லலாம் இவரை பொறுத்த வரைக்கும். ஸோ எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 13 மேட்ச்சில் 41 ஆவரேஜ் வச்சிருக்காரு. பர்டிகுலராக அந்த வெனியூவில் வந்து ஒரு 38 வச்சிருக்காரு. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த 50+ ஸ்கோர் வந்து அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் ஒரு கேப்டன் வேசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். மேட்ச் ஸ்லோவாக போகுது அப்படின்னாக்கா, ரொம்பவே ஸ்லோ பிச்சாக இருக்குது, கண்டிஷன் வந்து வேறு மாதிரி போகுதுன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி விளாட்றதுக்கான சான்சஸ் இருக்குது. டீமே ஃப்ளாப் ஆனாலும் கேஎல் ராகுல் நின்று விளாட்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய மேட்சஸ் வந்து அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ பேட்டர்னு பார்த்தா தீக்ஷனாட்ட ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு, மொயின் அலிட்ட ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ அதுதான் நோட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ சேஃபாக நீங்கள் எடுத்துக்கலாம். கேப்டன் வச்சு கொடுக்கக்கூடிய பிளேயர் தான். தீபக் கூட பொறுத்த வரைக்கும் பெருசாக நம்பர்ஸ் இல்லை. ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து த்ரெட் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 20 தான் வச்சிருக்காரு ஆவரேஜ். வெனியூவில் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண 7 மேட்ச்லையும் ஃப்ளாப் தான் இருக்காரு. டோட்டலாக ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு போயிடலாம். மேபி இவருக்கு பதில் உள்ள ஏதாவது பிளேயர்ஸ் வந்தாங்கன்னா ஆன் டைமில் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ பேட்டில் பாருங்கள், இந்த இடத்துல ஷர்துல் தாக்கூர் 2 முறை அவுட் எடுத்திருக்காரு, சாட்னர் 2 முறை அவுட் எடுத்திருக்காரு, தீபக் சகார் 1 முறை அவுட் எடுத்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் போதோனி. ஸோ ஆயுஷ் போதோனி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்டரே சொல்லலாம். ஃபஸ்ட் கிளாஸாக பேட்டிங் பண்ணுறாரு. ரொம்பவே லெஸ் பிக், யாருமே அவர்கிட்ட போக மாட்டாங்க. மேலே இருக்கக்கூடிய கீப்பிங் செக்ஷனில் இருக்கக்கூடிய டாப் பிளேயரு, ஸ்டார் பிளேயருக்கு தான் எல்லாரும் போவாங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே லெஸ் பிக்கு. லாஸ்ட் மேட்ச்சில் நல்லாவே ஒரு 35 பால்ஸில் 55 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல பிக்கு. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கீப்பிங் செக்ஷனில் இருக்கிற பிளேயர் 3 பிளேயரில் ஏதாவது 2 பிளேயரை ட்ராப் பண்ணிட்டு கூட ஆயுஷ் போதோனி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஒரு 30+ ஸ்கோர் பண்ண சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. லாஸ்ட்டாக நடந்த சிஎஸ்கே கேமில் இவர் மட்டும்தான் நாட் அவுட்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 101 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 177 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 59 வச்சிருக்காரு பர்டிகுலராக அந்த வெனியூவில். ஸோ அதனால் சேஃபாக நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மார்கஸ் ஸ்டோனிஸை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ப்ரிடிக்ஷனே இல்லை. பட் டோட்டலாக வந்து 50-50 ஆப்ஷன் தான். எப்போ கிளிக் ஆவார் எப்போன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்கன்னா சென்னையோட பவுலிங் அட்டாக்கை வந்து எப்படி தாக்கு பிடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. டக்குன்னு விக்கெட் விழ சான்சஸ் இருக்குது. குவாலிட்டியான பவுலர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பார்த்து தான் ப்ளே பண்ணோம். ஸோ மார்கஸ் ஸ்டோனிஸை பொறுத்த வரைக்கும் எப்படி எடுக்கலாங்கிறத ஆன் டைமில் ஒருவேளை பிச் ரிப்போர்ட் வந்து கிளியராக வந்தது அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ நிக்கோலஸ் பூரானை பொறுத்தவரை நல்ல ஹிட்டர் தான், மிடில் நல்ல ஃபினிஷரு, நல்லா பண்ணுறாரு. பட் பின்னாடி வந்து தோனி இருக்கிறதுனால கண்டிப்பாக இவர் வந்து அந்த அளவுக்கு பெரிய ஹிட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் உங்களுக்கு ஒரு வேளை தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நிக்கோலஸ் பூரான் வந்து ட்ரை பண்ணுங்கள். பட் நல்ல ஒரு ஸ்பின் அட்டாக்கும் வச்சுருக்காங்க, நல்ல ஒரு ஃபாஸ்ட்டும் பவுலர்ஸும் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் இருக்குது. செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா நிக்கோலஸ் பூரானை வந்து 100% ட்ரை பண்ணுங்கள், கிளிக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங்னா என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன். ஸோ இந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா 8 மேட்ச்சில் 32 தான் வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 22 தான் வச்சிருக்காரு. பேட்டில்னு பார்த்தா ஷர்துல் தாக்கூர் தான் 5 முறை அவுட் ஆயிருக்காரு. மேபி இது நடந்தாலும் நடக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பதிரானா, சிவம் டூபேட்டை கூட ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிவம் டூபே நம்ம ட்ராப் பண்ணிட்டு பார்த்தா கூட மதீஷா பதிரானா, ஷர்துல் தாக்கூர், ஸோ இந்த 2 பிளேயர்ட்டையும் கண்டிப்பாக சிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குங்கிறதுனால மேபி செகண்ட் பேட்டிங்னா இதுதான் டார்கெட்டுன்னு தெரிஞ்சிடும். அப்போ பார்த்து விளையாடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறதுனால செகண்ட் பேட்டிங் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங் கட் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன். ஸோ கர்னால் பாண்டியா பொறுத்தவரை 4 ஓவர் கொடுக்க சான்சஸ் இருக்குது. சென்னை வந்து கண்டிப்பாக ஒரு ஹை ஸ்கோரிங் போகிறாங்க, நல்லா அட்டாக்கிங் மோடில் போகிறாங்கன்னா எக்ஸ்பென்சிவாக போனாலும் கண்டெயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதில் ஸ்லைட்லி பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணும்போது ஒரு விக்கெட் கிடச்சிதுன்னா பேட்டிங்கில் 20 ரன் ஸ்கோர் பண்ணால் கூட ஃபேண்டஸியில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா கர்னால் பாண்டியா மஸ்ட்டாக எடுத்துக்கங்க. நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர் தான். சடனாக ஒரு 25 ரன் ஸ்கோர் பண்ணிவிட்டு ஒரு விக்கெட் எடுத்தால் கூட ஃபேண்டஸியில் ஒரு 60+ பாயிண்டில் வந்துருவார். ஸோ அதனால் ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம். இவரோட எட்வர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப போரான ஆவரேஜ் தான். பர்டிகுலராக அந்த வெனியில் பார்த்தீங்கன்னா 35 வச்சிருக்காரு. பவுலிங் பார்த்தா ஒரு 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதனால் நீங்கள் சேஃபாக எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மோஷின் கான் வந்து நல்ல ஒரு பிளேயர் தான். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. நல்லாவே இனிஷியலாகவே கொண்டு வருவாங்க. கண்டிப்பாக வந்து பவர் பிளேலையும் எடுத்துகிட்டு வருவாங்க, டெத்லேயும் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போடும்போது 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு பர்டிகுலராக இந்த வெனியூவில். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து செகண்ட் பவுல் பண்ணுறாங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சிஎஸ்கேவும் விக்கெட் லூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன தான் அவங்க பேட்டிங் பண்ணாலும் சிஎஸ்கே டீமு 1 or 2 பால்ஸ் மிஸ் பண்ணாங்கன்னா அது விக்கெட்டாக மாறும். அதனால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ரவி பிஷ்ணை பொறுத்த வரைக்கும் 10 மேட்ச்சில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் சிஎஸ்கே வந்து ஸ்பின்னர்ஸ் ரொம்ப நல்லாவே அடிக்கக்கூடிய பேர் தான். டூபேல நல்லாவே ஹிட் அடிப்பார். பட் அவங்களும் ஸ்பின்னர்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக இவர் பவுல் பண்ணும்போது
எக்ஸ்பென்சிவாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. மேபி ரொட்டேட்டிங் பிளேயராக வேணால் ஒரு ஸ்பின்னர் ஆன் டைமில் பிச்சு டோட்டலாக ஸ்பின்னுக்கு ஃபேவராக வருது அப்படிங்கும்போது எடுத்துங்க. சில நேரம் வந்து கிளிக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமர் ஜோசப் லாஸ்ட் மேட்ச்சில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ரொம்பவே நல்ல பிளேயர் தான். பட் ஃபஸ்ட் மேட்சிங்கும் போது அவரால் அந்த விக்கெட்டுங்கிறது முடியலை. மேபி பிச்சோட கண்டிஷனை வந்து இந்த மேட்ச்சில் அசஸ் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த 1 or 2 விக்கெட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு போலிங் செகண்ட் போலிங் எதுவாக இருந்தாலும் ஒரு ஆப்ஷனாகவே ட்ரை பண்ணுங்கள் சமர் ஜோசப் பொறுத்த வரைக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து அகேன்ஸ்ட் சிஎஸ்கே வந்து கிளிக் ஆகான்னு சொல்ல முடியாது. நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டு பாம்பேயில் அடிக்கிறாங்க, இல்லைனா கல்கட்டாவில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இவருக்கு அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸு ஸ்விங்குங்கிறது கிடைக்கும். பட் இந்த பிச்சில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கொஸ்டின் மார்க் தான். ஸ்ட்ரைட்டாகவே ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன். ஸோ யாஷ் தாக்கூர் வந்து ஷுவராக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் போலிங் செகண்ட் போலிங் எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. பர்டிகுலராக அந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 விக்கெட் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக கொஞ்சம் பால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடக்கூடிய பிளேயர் தான். மீடியம் பேஸ் போட்டு விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் யாஷ் தாக்கூர் எடுத்துக்கலாம். ஒரு கேப்டன் வச்சு கொடுக்கக்கூடிய பிளேயர்னு சொல்லலாம் அந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மயங்க் யாதவ் 11ல் வராரான்னு பார்ப்போம். ஆன் டைமில் என்ன பொசிஷன் தெரியல, பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ சிஎஸ்கே லக்னோ பொறுத்த வரைக்கும் என்னோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேட்டிங் செக்ஷனை லக்னோ பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செக்ஷன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேஎல் ராகுல் 1, ஆயுஷ் பதோனி 2, கர்னால் பாண்டியா 3, மோஷின் கான் 4, 5வது பிளேயர் யாஷ் தாக்கூர் 5 பிளேயர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஆப்ஷன் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஒருவேளை செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா நிக்கோலஸ் பூரானா எடுத்துக்கலாம். அதை தாண்டி நீங்கள் உங்களுக்கு ஒரு பிளேயர்ஸ் வேணும்னா ரவி பிஷ்ணா எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் லக்னோவை பொறுத்த வரைக்கும் என்னோட ப்ரெடிக்ஷனு. கேப்டன் விசி ஆப்ஷன் பார்த்தா அந்த இடத்துல கேஎல் ராகுல் ட்ரை பண்ணுங்கள். 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவுலிங் செக்ஷனில் வந்து யாஷ் தாக்கூர் ட்ரை பண்ணுங்கள் கேப்டன் அப்படின்னா விசி. இதுதான் லக்னோவை பொறுத்த வரைக்கும் ப்ரெடிக்ஷன். ஒருவேளை பிளேயர்ஸ் யாராவது உள்ளே வந்தாங்க அப்படின்னா ஆன் டைமில் அப்டேட் கொடுக்குறேன். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நல்ல லைனப்பு, நல்ல பேட்டிங் பவுலிங்கோடு தான் வந்திருக்காங்க. பவுலர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. கண்டினியூவாக விக்கெட் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ வான்கடையில் கூட விக்கெட் வந்து எடுத்து மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் டோட்டலாக இந்த வெனியூவை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் பிச்சு கண்டிஷனும் ஸ்லோவாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சிஎஸ்கே பக்கம் கேம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறதுனால தான் லக்னோ சைடு வந்து பிளேயர்ஸை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு வேளை நீங்கள் எடுக்கிறன்னா பிளேயர்ஸை மாற்றி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயர்ஸ் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே வந்து நல்லாவே வந்து ஃபஸ்ட் கிளாஸாக பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் தான். ஸோ டொமஸ்டிக் நல்லாவே விக்கெட் எடுத்திருக்காரு. மேபி இந்த மேட்ச்சில் கொண்டு வராங்க அப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். இங்கிலாந்து பிளேயர் தான். ஸோ நல்லாவே எக்ஸ்ட்ரா பவுன்ஸு விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் தான். யாக்கர் நல்லா போடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு பிக்கு தான் கிளாஸனை பொறுத்த வரைக்கும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சிஎஸ்கே பொறுத்தவரை ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கைக்கூட 2 பிளேயர்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ரவீந்திரா பொறுத்த வரைக்கும் அவே கேமில் வந்து கண்டினியூவாக வந்து ஃப்ளாப் தான் ஆகிட்டு இருக்காரு. பட் அவங்களோட ஹோம் மேட்சஸில் வந்து கிளிக் ஆகிட்டு தான் இருந்தார். பட் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண மேட்சஸ் பார்த்தீங்கன்னா 21 ரன், 15 ரன், 12 ரன். ஸோ இந்த ரேஞ்சில் தான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஒரு டீம் 1 or 2 டீம்ஸில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் விசியாவும் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ரிஸ்கியாக மேக் பண்ணுறவங்க இந்த மேட்ச்லேயே வந்து ரச்சின் ரவீந்திராவை ஸ்லைட்லி ட்ராப் பண்ணி பாருங்கள். ஆஃப் நெட்டில் கொஞ்சம் மோஷன் காண வச்சு அட்டாக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிச்சோட கண்டிஷன் பொறுத்தான். பிச்சு நல்லா பேட்டிங் விக்கெட்டு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அந்த மாதிரி ஆகுதுன்னா கொஞ்சம் அப்படி இப்படி ரிவேர்ஸு ஷார்ட் அடித்து ரன்னு ரைஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. அதர்வைஸ் வந்து 50-50 ஆப்ஷனில் தான் உங்களுக்கு கொடுக்குறேன் ரவீந்திரா பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் ஸோ நல்லாவே ஒரு ஹிட் அடிக்கக்கூடிய பிளேயர் தான். பர்டிகுலராக அந்த டொமஸ்டிக்கில் இந்த வெளியில் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ டொமஸ்டிக் மேட்சஸில் 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 29 ரன் தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ இந்த இதே ஆவரேஜ் தான் போராக இருக்குது. பட் இந்த வெளியில் வந்து ஐபிஎல் லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணலை. பட் டொமஸ்டிக் கேம் விளாண்டுருக்காரு. பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 50+ கன்ஃபார்மாக ஒரு ஸ்கோர் உண்டு. எகெயின் வந்து சிஎஸ்கே சைடு தான் கேம் போகும் அப்படிங்கிற பேட்டர்னில் போடும்போது ஒன் சைடாக போடுறவங்க இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு கேப்டன் வச்சு கொடுங்க. நல்லாவே ஹை பிக்காக தான் இருப்பார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரஹேனா. ஸோ இவரோட நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச் தான் வந்து ஒரு 30+ ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டில்னு பார்த்தா கர்னால் பாண்டியாட்ட இயர்லியாகவே அவுட் ஆயிருக்காரு. ஸோ 2 முறை அவுட் ஆயிருக்காரு. மேபி அது நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஒன் சைடாக கேம் போகும் அப்படிங்கும்போது ரஹேனா வந்து அந்த ஒரு கம்மியாக வந்து ஒரு 20 பாலில் ஒரு 30 ரன் ஸ்கோர் பண்ணால் கூட ஃபேண்டஸியில் வரக்கூடிய பிளேயர் தான். ஸோ அந்த மாதிரி டைமில் ரொட்டேட்டிங்காக நீங்கள் வந்து இந்த இடத்துல அஜிங்கா ரஹானை ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு வேளை டேரி மிச்சல் வந்து பேட்டிங்கில் மேலே அனுப்புறதும் சான்சஸ் இருக்குது. ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மேட்சஸில் வந்து சம்டைம்ஸ் வந்து பேட்டர்ஸை வந்து இன்ட்ரன்சேஜ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு வேளை வந்து ரஹானா வந்து கொஞ்சம் நின்றுட்டார் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே டூபே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ரஹானா கொஞ்சம் இயர்லியாக அவுட் ஆகிட்டா இடையில வந்து டேரி மிச்சல் அனுப்புறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ பேட்டிங் லைனப்பை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லி ஷுவராக வந்து சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாது. ஸோ டேரி மிச்சல் இது வரைக்கும் கிளிக் ஆகலை. மேபி இந்த மேட்ச்சில் வந்து கொஞ்சம் ரொட்டேட்டிங்காக போகிறவங்க டாப் ஆர்டர் பவர் பிளேயர் ஸ்ட்ரகிள் ஆகும். ரவீந்திரா ஃப்ளாப் ஆகிறனா கண்டிப்பாக அவரை ட்ரை பண்ணுங்கள். பேட்டில் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் போராக தான் இருக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டேரி மிச்சல், ரச்சின் ரவீந்திரா ஸோ 2 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர் வந்து ஒரு ஹிட்டு கொடுக்க சான்சஸ் இருக்குது. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் டெவன் கான்வே கண்டிப்பாக ப்ளே பண்ண மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் இந்த சீசன் ஃபுல்லாகவே ரச்சின் ரவீந்திரா வச்சு தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அப்படிங்கும்போது கண்டினியூவாக ஃப்ளாப் ஆகிற பிளேயர் இந்த மேட்ச்சில்
கண்டிப்பாக ஒரு ஆவரேஜ் வந்து ஒரு 50+ ஆகுது ஸ்கோர் பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சிவம் டுபே வந்து நல்ல பிக்கு, ஷுவராக வந்து நல்லாவே ஹிட்டு கொடுக்குறாரு. ஸ்பின்னர்ஸ் நல்லாவே டேக் ஆன் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளேயர் தான். கண்டினியூவாக ரொம்பவே குயிக்காக ஸ்கோர் பண்ணுறாரு. ஸ்ட்ரைக் ரேட்டில் ஸ்கோர் பண்ணுறதுனால பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா ஏறும். பட் ஹெட் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் 38 தான் வச்சிருக்காரு. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அமித் மிஸ்ராட் தான் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. பெருசாக அந்த பேட்டில் அவருக்கு எஃபெக்ட் ஆகாது இவரை பொறுத்த வரைக்கும். ஸோ எகைன் வந்து ஒரு கேப்டன் வச்சு கொடுக்கக்கூடிய பிளேயர் தான் சிவம் டுபே. MS தோனி. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து லாஸ்ட்டாக அந்த 1 or 2 ஓவர்ஸ் பேட்டிங் சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு வேளை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 or 2 ஓவர்ஸ் அதுவும் உள்ளே வருவார். ஸோ அந்த மாதிரி வரும்போது குயிக்காக நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் லாஸ்ட்டாக ஸ்கோர் பண்ண மாதிரி அந்த ஒரு 3 பாலில் 20 ரன்னு 15 ரன்னு அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபேண்டஸியில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. கீப்பிங் பண்ணுறதுனால அதுலேயும் சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும்போது மேபி ஸ்லைட்லி ஒரு 50 பாயிண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் MS தோனி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். பிக் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ கீப்பிங் செக்ஷனில் எல்லாருமே வந்து நிக்கோலஸ் பூரான், டிகாக்கு, KL ராகுல் அந்த மாதிரி போகும்போது ஹை பர்சன்டேஜ் ட்ராப் பண்ணிவிட்டு இவரை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஸ்லைட்லி அந்த லாஸ்ட் 1 or 2 ஓவர்ஸ் வந்தாருன்னா அதில் வந்து ஸ்கோர் கிடைக்கும். கீப்பிங்கில் கேட்ச் ரன் அவுட்டில் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் போதும் ஃபேண்டஸியில் வர சான்சஸ் இருக்குது. ஸோ சமீர் ரஸ்விக் ரெகுலராக ட்ரை பண்ணுறாங்க. மேபி இந்த மேட்ச்சில் வந்து என்ன பண்ணுறாங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். பட் ப்ளே பண்ண 5 மேட்சுமே ஃப்ளாப் தான் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சடேஜா நல்ல ஒரு பிக்கு, நல்ல ஒரு ஸ்பின்னர், ஒரு மெயின் ஸ்பின்னர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 4 மேட்ச் 4 ஓவர் போடக்கூடிய பிளேயர் தான். ஸோ எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பேட்டிங்கில் பெருசாக இல்லை. பட் இவருக்கு இந்த வாட்டி பேட்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் பவுலிங்கில் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாரு, செகண்ட் பவுல் பண்ணுறாருன்னா கேமை திருப்பதுக்கான சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக ஒரு கேப்டன் வச்சு கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். 4 ஓவர் போடும்போது கண்டிப்பாக அங்கே 3 விக்கெட் பர்ச்சேஸ் பண்ண சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷர்துல் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் பவுலிங் கொடுப்பாங்களா 4 ஓவர் அப்படிங்கிறது டவுட்டு தான். பட் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஹெட் விக்கெட்ஸ் நல்லா விக்கெட் எடுத்திருக்காரு. பர்டிகுலராக அந்த வெனியூவில் விக்கெட் எடுத்திருக்காருங்கிறதுனால யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை ஃபஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுத்துட்டாருன்னா 3 ஓவர் பவுல் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த இடத்துல தேஷ்பாண்டே ஓவர் தான் வந்து கட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இவர் 2 ஓவர் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறத பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் பிக் பண்ணணும். ஷர்துல் தாக்கூர் பொறுத்த வரைக்கும் ஹெட் விக்கெட்ஸில் 3 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேஷ்பாண்டே வந்து ஷுவராக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பிக். ஃபஸ்ட் பவுலிங் செகண்ட் பவுலிங் எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். டோட்டலாக ஃபேண்டசி வந்து ஒன் சைடாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பர்டிகுலராக எல்லாருமே மதீஷா பதிரானா, ரகுமான் அவங்கள தான் ட்ரை பண்ணுவாங்க கேப்டன் விசி. பட் இந்த வாட்டி ஃபேண்டசி ட்ரை பண்ணுறவங்க இவருக்கு ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதுவும் சம்டைம் கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு முஷிபுர் ரஹ்மான் ப்ளே பண்ண 2 மேட்ச்சுமே விக்கெட்லெஸ் தான் போயிருக்காரு. பட் இந்த சீசனில் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. கண்டிப்பாக வந்து அந்த 2 விக்கெட் ஃபஸ்ட் பவுலிங் செகண்ட் பவுலிங் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஒரு பொறுத்த வரைக்கும் ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மதீஷா பதிரானா இந்த வெனியில் வந்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் விக்கெட்டில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவுலிங்கோட அந்த ரிலீசிங் பாயிண்ட்ஸ் வந்து பேட்டர்ஸுக்குன்னு தெரியலை. ஸோ மலிங்க ஸ்டைலில் பவுல் பண்ணுறதுனால கண்டிப்பாக பேட்டர்ஸ் வந்து தடுமாறுறாங்க. விக்கெட் கண்டினியூவாக எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பவுலிங் செகண்ட் பவுலிங் எதுவாக இருந்தாலும் சேம் பேட்டர்னில் ஒரு 3 விக்கெட்டை கன்வெர்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஹெட் விக்கெட்ஸ்லேயும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூலையும் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. லாஸ்ட்டாக நடந்த அந்த மேட்ச்சில் தான். ஸோ அதனால் நீங்கள் கேப்டன் மியூசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். தீக்ஷனா உள்ளே வராரா, ஒரு வேளை இவருக்கு பதிலாக மொயின் அலி உள்ளே எடுத்துகிட்டு வராங்களா அப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். பட் தீக்ஷனா உள்ளே வந்தாருன்னா ஒரு ரொட்டேஷனில் ட்ரை பண்ணுங்கள். மேபி பிச்சு ஸ்லோவாக போச்சுன்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் விக்கெட்ஸ்லையும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஞ்சில் பாருங்கள் இந்த இடத்துல மொயின் அலி கொடுத்துருக்கேன். ஸோ ஆன் டைமில் வந்தாருன்னா உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ நல்ல நம்பர்ஸ் தான் வச்சிருக்காரு. வெனியூவை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் எகெயின்ஸ்ட் லக்னோ வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸில் கொடுத்துருக்காரு இவரை பொறுத்த வரைக்கும். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் என்னோட பிக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் செக்ஷனில் வந்து ரெகுலராக ஒன் சைடாக போகிறவங்க கண்டிப்பாக வந்து மேட்ச் வந்து ஒன் சைடாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சிஎஸ்கே வந்து எப்படி பார்த்தாலும் மேட்ச் வின் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் நான் ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ அந்த பேட்டர்ன்லேயே டீம் மேக் பண்ணுவேன். பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அது இருக்கும். பட் ஒன் சைடாக மேக் பண்ணும்போது இந்த இடத்துல ரச்சின் ரவீந்திரா, கைக்வாடு, டூபே 3 பிளேயரை சூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ரிஸ்கியாக போகிறவங்க விக்கெட் கிடைக்கும் அப்படின்னு போகும்போது இந்த இடத்துல ரச்சின் ரவீந்திரா ட்ராப் பண்ணுங்கள். கைக்வாடு ட்ரை பண்ணுங்கள். ஒரு கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரவீந்திரா ட்ராப் பண்ணிங்கன்னா அந்த டீமில் வந்து ரஹேனா உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிவம் டுபே கன்ஃபார்மாக 2 டீமுமே பிக் பண்ணுங்கள். ரிஸ்க்கு சேஃப் 2லுமே பிக் பண்ணுங்கள். MS தோனி வந்து கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பேட்டிங் கிடைக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். கீப்பிங்லேயும் சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா, முஷிபுர் ரஹ்மான், பதிரானா இதுதான் என்னோடய ஆப்ஷனு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவரை மட்டும் கொஞ்சம் ரொட்டேஷனில் ட்ரை பண்ணுங்கள். ஷர்துல் தாக்கூர் மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை வந்து ஃபஸ்ட் ஒரு ஓவர் கொடுப்பாங்க. ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா எகைன் வந்து பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ஷர்துல் தாக்கூர் இந்த வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் என்னோடய ஆப்ஷனு.
எட்வர்ட்ஸை பொறுத்தவரை நல்ல நம்பர்ஸ் தான் வச்சுருக்காங்க. பட் நல்ல ஒரு ஹிட்டரு 2 டீம்லையுமே. பட் பிச்சு என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் கேம் வந்து அப்படி தான் போகும் உங்களுக்கு. ஸோ எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல், ஆயுஷ் பதோனி, சிவம் டூபே, ஷர்துல் தாக்கூர், மத்தீஷா பத்ரானா அந்த பிளேயர்ஸ் எல்லாமே எட்வர்ட்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. வெனியூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாஷ் தாக்கூர், மத்தீஷா பத்ரானா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கேஎல் ராகுல். ஸோ இந்த 3 பிளேயருமே பர்டிகுலராக அந்த கிரவுண்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ 3 பிளேயருமே நீங்கள் ஷுவராக எடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 3 பிளேயருக்குமே நீங்கள் கேப்டன் வச்சு ட்ரை பண்ணலாம். கேஎல் ராகுல் கொடுத்துருக்கேன் பேட்டிங்கில், பவுலிங்கில் யாஷ் தாக்கூர் கொடுத்துருக்கேன், மத்தீஷா பத்ரானா. ஸோ இந்த 3 பிளேயருமே மஸ்ட்டாக நீங்கள் ரிஸ்க் டீம், சேஃப் டீம் எதில் போட்டாலும் ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் விசி கொடுக்கக்கூடிய பிளேயர் தான். டெமோன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் டெமோ தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்துக்குங்க. கேஎல் ராகுல், டிகாக்கு, பூரான், கெய்க்வாடு, சிவம் டூபே, மார்கஸ் ஸ்டோனிஸ் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்னா மார்கஸ் ஸ்டோனிஸ் பதிலாக பாண்டியா, கர்னால் பாண்டியாவோட ட்ரை பண்ணுங்கள் ரொட்டேஷனில். ஸோ டிஃபரன்ஷியல் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆயுஷ் பதோனி, டேரி மிச்சல், ரவி பிஷ்ணா, கர்னால் பாண்டியா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கேப்டன் வி சேஃபாக போகிறவங்க சிவம் டூபே போங்க, கைக்வாட் போங்க, டிகாக் போங்க, கேஎல் ராகுல் கொடுத்துருக்கேன். ஸோ இதான் என்னோடய ஆப்ஷனு. ரிஸ்கியாக ட்ரை பண்ணுறவங்க ரச்சின் ரவீந்திரா, மத்தீஷா பத்ரானா, சடேஜா, நிக்கோலஸ் பூரான் இந்த பேட்டர்ன்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மோஸ்ட்டு வந்து பவுலிங் செக்ஷனில் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ டீம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு ரெகுலர் டெமோ தான். இது இப்படியே வரும்னு சொல்ல முடியாது. எல்லாருமே ஹை பர்சன்டேஜ் பிக் தான். ஸோ நல்ல ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் மோடில் இருப்பார். அப்படிங்கிறதுனால அவரோட ஹோம் மேட்சஸில் ஒரு கேப்டன் கொடுத்துருக்கேன். விசி வந்து டொமஸ்டிக் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு கைக்வாடுங்கிறதுனால, ரீசெண்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காருங்கிறதுனால விசி வந்து கைக்வாடு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி வந்து ரச்சின் ரவீந்திரா எடுத்திருக்கேன். பவுலிங்கில் பாருங்கள், ஒரு பவுலர் 2 பவுலர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஆப்ஷன். ஒருவேளை இது ரெகுலர் டீம் தான், இது இப்படியே வரதுக்கு 100% சான்சஸ் கிடையாது. இந்த டீமை தான் நீங்கள் ட்ரீம் பண்ணணும். இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்லைட்லி ரச்சின் ரவீந்திரா ட்ராப் பண்ணி பார்க்கலாம், நிக்கோலஸ் பூரான் ட்ராப் பண்ணி பார்க்கலாம் 2. 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கர்னால் பாண்டியா பிளேஸில் வந்து மார்கஸ் ஸ்டோனிஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பவுலிங் செக்ஷன்லேயே வந்து இந்த இடத்துல மோஷின் கான் ட்ரை பண்ணலாம், தேஷ் பாண்டே உள்ளே கொண்டு வரலாம். ஸோ இதுதான் நீங்கள் ரெகுலராக செட் பண்ணக்கூடிய டீமை வந்து இப்படி தான் நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வரணும். ஸோ கேப்டன் விசி மாற்றணும் அப்படின்னா சிவம் டூபே ட்ரை பண்ணலாம். பவுலிங் செக்ஷனில் மத்தீஷா பத்ரானா, முஷிபுர் ரஹ்மான் 2 பிளேயருமா எல்லாருமே ட்ரை பண்ணுவீங்க. பட் இந்த மேட்ச்சில் தேஷ் பாண்டே ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் கிளிக்காக சான்சஸ் இருக்குது. லக்னோ பொறுத்த வரைக்கும் யாஷ் தாக்கூருக்கு ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் ரெகுலர் டெமோ. இதை தாண்டி வந்து கொஞ்சம் சேட்ஸ் படி கொஞ்சம் உல்ட்டாவாக டோட்டலாக ஆஃப் நெட் சைடு போகும் கேமு. சிஎஸ்கே தான் வின் பண்ணும்போது இப்படி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க. ஏர்லியாகவே ரச்சின் ரவீந்திரா வந்து ஃப்ளாப் ஆகிறார் அந்த இடத்துல. அப்படிங்கும்போது சிவம் டூபே கண்டிப்பாக ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுவார். கேப்டன் கொடுத்துருக்கேன். விசி பாருங்கள், தேஷ் பாண்டே தான் கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல. அடிஷ்னலாக 2 பவுலர் உள்ளே கொண்டு வந்திருக்கேன், ஒரு ஸ்பின்னர் கொண்டு வந்திருக்கேன். ஆஃப் நெட்டில் பாருங்கள் விக்கெட் சிஎஸ்கே லூஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால 2 பவுலருமே உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டோட்டலாக இது வந்து ஒன் சைடு கேமாக தான் போகும். அப்படிங்கிற பேட்டர்னில் கொண்டு வந்து ஒருவேளை இதில் ஏதாவது நீங்கள் ஆல்ட்ரு பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து கர்னால் பாண்டியா பிளேஸில் மார்கஸ் ஸ்டோனிஸை ட்ரை பண்ணலாம். இல்லைனா அந்த இடத்துல கேஎல் ராகுல் ட்ரை பண்ணலாம். இதை தாண்டி டோட்டலாக இன்னும் ஒன் சைடாக போகணும்னா கர்னால் பாண்டியா ட்ராப் பண்ணிவிட்டு அஜிங்கா ரகானே, டேரி மிச்சல் இந்த 2 பிளேயர் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். டோட்டலாக ஒன் சைடாக ஃபேண்டசி போகும்போது அப்படி மாறும். ஸோ நீங்கள் டீம் அசம்பிள் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும், ஒரு மாதிரி அமைச்சூர்த்தனமாக தெரியும். பட் ஃபேண்டசி வந்து எப்படினாலும் மாறும். அப்படிங்கிறதுனால தான் டோட்டலாக இத்தனை ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதே டீம் வந்து கர்னால் பாண்டியா பிளேஸில் மார்கஸ் ஸ்டோனிஸ் ட்ரை பண்ணலாம், டிகாக் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அஜிங்கா ரகானே, டேரி மிச்சல் ஒன் சைட் டீம் தான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒன் சைடாக தான் ஃபேண்டசி போகிறதுக்கான சான்சஸ் வந்து 90% இருக்குது. ஸோ அதனால தான் அந்த மாதிரி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ கேமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்ளோஸாக தான் போகிறாங்க 2 மேட்சுமே. ஃபஸ்ட் பேட்டிங், செகண்ட் பேட்டிங் வந்து சொல்ல முடியல. லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் டீம் வந்து வின் பண்ணணும்னு கொடுத்துருந்தேன். மேட்ச் க்ளோஸாக தான் எடுத்துகிட்டு போனாங்க. பஞ்சாப் நல்லாவே கம்பேக் கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு கண்டினியூவாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு சஷாந்த் சிங்கை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஏ சர்மாவும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்ருக்காரு. ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.